ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே பை டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக விளாக் மாதிரி போட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் எடுத்தது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி களி வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக களியோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு களியும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாகவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி போட்டு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடவே முடியலை. எனக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். என்னால் பார்த்தீங்கன்னா போட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் முடியலைங்க. அதனால தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பிஸியாக இருக்கனாலேயே எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எல்லாமே போடுறோம். குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிலே ஆன மாதிரி இருக்குது. வீடியோவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கும் போட முடியல, எதுவுமே போட முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்படி தாங்க கொஞ்சம் ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே போச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மாதிரி ஒன்று சாப்பிட்டோம் நாங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோவாக தாங்க இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நைட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா குட்டீஸாக சேர்ந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓடி விளாண்டுட்டு இருந்தோம். என்னை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்கோம். அந்த குட்டி சைக்கிளை பார்த்திங்கன்னா ஓட்டி விளாண்டுட்டு இருந்தோம். பின்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா, அவரோட சைக்கிள் தாங்க இதுக்கு. இப்படி தான் ஜாலியாக போயிட்டுருக்கோம். நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாகவே போயிட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நைட்னால் சொல்லவே வேண்டாம், செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரே ஃபன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளாட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்குலாம் எப்படி இந்த பொழுதெல்லாம் போகுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்படியே போயிடுமா, அதனால் பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் தெரியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட் பார்த்திங்கன்னா இந்த பாம்பனத்தாள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் சரியாக தெரிலங்க. அவங்க பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ஸ்பெஷலாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. இந்த டே வந்துருச்சுன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க. எங்கே இப்போ போகிறாங்க பார்த்திங்களா, அந்த சைட் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைட் போய் உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு என்னென்ன கொண்டு போவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டை இந்த மாதிரி தான் நிறைய ஐட்டம் கொண்டு போவாங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கொண்டு போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அரிசி கொடுப்பாங்க, சில பேர் முட்டை கொடுப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் மட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சொலவில் வச்சு கொடுப்பாங்க. அது நமக்கு தெரியாதுங்க என்ன மேட்ருன்னு. அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. இது மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ஜாப்க்கே கிளம்பிட்டேன். ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா நான் ஜாப்பில் சேர்ந்துருக்கேங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4-5 நாளாக போகிறதுனால கொஞ்சம் பிஸியாகிடுச்சு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா ரம்ஜானுங்க. ஸோ ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா பார்த்திங்கன்னா முஸ்லீம்கார அண்ணா பிரியாணி கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாளி நிறைய பார்த்திங்கன்னா பிரியாணிங்க. ஸோ அதை சுட பார்த்திங்கன்னா அந்த இலையில கொட்டி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. காலேஜ் டேஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா கொண்டு வருவா பிரியாணி. அப்போ சாப்பிட்டது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எதுவுமே கிடைக்கவும் இல்லை. நம்மளா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா ரைத்தா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு குழம்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பேர் என்னமோன்னு சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சுங்க. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாம்பார் மாதிரி இருந்துச்சு. அதையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கியாச்சுங்க. பிரியாணினா சொல்லவா வேணும், சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வேலையே அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு செம்மையாக சாப்பிட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிக்கு வேறு பர்த்டே. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். அதனால் பார்த்திங்கன்னா கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் என்ன கொஞ்சம் டிலே ஆகி போச்சுங்க. ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா என்னால் வர முடியலை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேறு எங்கள் ஸ்ட்ரீட்டில் வச்சுருந்தாங்களா. ஸோ அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்டு வரவே கரெக்டாக 10:45 மேலேயே ஆகிடுச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா 10:45 நாங்கள் வெட்டுறோம் கேக்கு. எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷை ஆகி போச்சு. கேக் வெட்டுங்கன்னா கேக்கும் வெட்ட மாட்டேங்காங்க, எதுக்கு இதெல்லாம் இந்நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஷையாக இருந்தாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எங்கள் மம்மியை வெட்ட சொல்லிட்டேன். ஏன்னா யாருமே இல்லைங்க. நான், என்னோடய தம்பி, எங்கள் மம்மி, அவ்வளோதான். நாங்கள் 3 பேர் தான். எங்கள் டேடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தூங்கிட்டார். ஸோ நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். எதுக்குங்க நைட்டு பார்த்திங்கன்னா 10:45 யாருங்க இருப்பா, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்பெஷலாக போச்சு. ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் மம்மிக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷையாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைண்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கேக் வாங்கினாலும் பிடிக்காது. ஸோ இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக வாங்கினதுனால ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க.
ஏன்னா கேக் வெட்டுறது இந்த மாதிரிலாம் எங்கள் மம்மிக்கு பிடிக்காதா. சும்மா சிம்பிளாக பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நாளில் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அப்படி தான் போகும். மித்தபடி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் நாங்கள் வெட்டினது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேக்கை பரிமாறி பார்த்திங்கன்னா ஊட்டிகிட்டு இருந்தோம். நாள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஸ்பெஷலாக தாங்க போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய சகோதரன் அவனுக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டாச்சு. கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி ஊட்டி பர்த்டேவை பார்த்திங்கன்னா நைட்டே செம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணோம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. பட் என்ன இந்த பர்த்டேவை பார்த்திங்கன்னா மறக்க முடியாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் மார்னிங் கேக் வெட்டுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இல்லைன்னா முந்தின நாள் நைட்டுக்கு வெட்டுவாங்க, நாளைக்கு பர்த்டே அப்படின்னா. நாங்கள் பார்த்திங்கன்னா பர்த்டே முடியும் போது கேக் வெட்டினோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டேவை பார்த்திங்கன்னா உண்மையாகவே மறக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவே இருந்தது. காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, அதுக்கடுத்து ரம்ஜான், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே பிஸியான டேவாக போயிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் பார்த்திங்கன்னா இன்னொரு தம்பி வந்துட்டாப்புல. ஸோ அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை விஷயமாக போயிருந்தாப்புல. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்ததுனால நைட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கேக் எங்கள் மம்மிக்கு ஊட்டி விட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கோயில் போயிட்டு இருந்தாங்கங்க. ஸோ போயிட்டு வந்துட்டு இந்த நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தேன். கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் நான். எனக்கு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட டைம் கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொளி உளுந்து சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அது செம்மையாக உள்ளே போகுங்க. அதுவும் இல்லாமல் உடம்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது, அது ஒரு மாதிரி விழுவிழு இருக்கும் அப்படிங்கிறதுனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பழகுனதுனால எங்களுக்கு எதுவும் தெரியல. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சிறப்பாக கிளம்பிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ரசம் சாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக எக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அதுக்கடுத்து ஒரு பருப்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் ஆஃப்டர்நூன் கிட்டே வேலைக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஜூஸ் கடையில் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிப்பேன். அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கூலிங் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கிருணி பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜூஸ் தான் வாங்கி குடிப்பேன் நான். ஏன்னா உடம்பே பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டுங்க. அதுவும் அடிக்கிற வெயில் அப்புறம் மழை இந்த மாதிரி மாற்றி இருக்கவும் செம்ம ஹீட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஜூஸாவது குடிச்சு உடம்பு தேற்றுவோம் அப்படிங்கிறதுனால ஜூஸ் குடிப்பேன் நான். அதுக்கடுத்து இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ அந்த பிரியாணி தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் பிரியாணி, அதுவும் புது கடையிலேருந்து வாங்கினது. டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. பட் என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாப்புல. வாங்கிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பிங்க. எனக்கு மித்த ஐட்டம் கொடுத்தா கூட அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. இந்த பிரியாணி, சிக்கன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, சலிக்காமல் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ பெரிய தட்டு எடுத்துகிட்டு வந்து தட்டு நிறையா பார்த்திங்கன்னா பிரியாணியை கொட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த லெக் பீஸோடு சாப்பிடும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும்ல, செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த கடையில் வாங்கி எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதே கடையிலேருந்து வரும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த பிரியாணியே டேஸ்ட்டு தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் பிரியாணி பிடிக்கும். பட் இந்த பிரியாணி ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. நானும் பார்த்திங்கன்னா மனசை தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. வீடியோவே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஏன்னா எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு தவிர வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டு இல்லாமே போயிடுச்சு. ஏன்னா எங்கள் மம்மி தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்றதையேவும். ஸோ என்னையை பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. இப்படி தாங்க ருசிச்சு சாப்பிட்டு இந்த டே எல்லாம் ஸ்பெஷலாக மாற்றி செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டே எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.